அக்கரப்பத்திலே வைத்திய பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய சொல்லி கோரி கிழக்கு மாகாணம் தழுவிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 4 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டமானது நாளைய தினத்துக்குள் முடிவுறாத பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக மக்களை அணிதிரட்டி காந்திப்பாக்கிலே மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்துக்கான ஏற்பாடை செய்வோம் என்றும், காந்திப்பாக்கிலிருந்து மட்டக்களப்பு வைத்திய பணிப்பாளருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராடுவதற்கு ஆயத்தமாயிருக்கின்றோம். நாளைய தினத்துக்குள் உங்கள் வைத்திய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்காமல் இந்த வைத்திய போராட்டத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருமாறியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு, அத்தோடு வைத்திய துறையானது வைத்திய நிர்வாகத்துக்குள்ளே முறைகேடுகள் இருந்தால் வைத்திய நிர்வாகமே அதை கூடி ஆராய்ந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக நீங்கள் தீர்வுகளை காண வேண்டும். மக்களால் உங்களுக்கு வைத்தியத்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை, எந்த அசௌகரியங்களும் ஏற்படவில்லை. வைத்திய துறையில் உள்ள அதிகாரிகளுக்குள் ஏற்படுகின்ற இவ்வாறான பிரச்சனைகளை அதிகாரிகளாகிய நீங்கள் ஒன்று கூடி அதற்கான முடிவை எடுக்க வேண்டும். அக்கரப்பத்தினுடைய வைத்திய பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய கோரி இன்று 4 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பானது கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதிகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். அக்கரப்பத்திலே வைத்திய பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய சொல்லி கோரி கிழக்கு மாகாணம் தழுவிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 4 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டமானது நாளைய தினத்துக்குள் முடிவுறாத பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக மக்களை அணிதிரட்டி காந்திப்பாக்கிலே மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்துக்கான ஏற்பாடை செய்வோம் என்றும், காந்திப்பாக்கிலிருந்து மட்டக்களப்பு வைத்திய பணிப்பாளருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராடுவதற்கு ஆயத்தமாயிருக்கின்றோம். டிப்பா புயலினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு எலிக்காய்ச்சல் பரவலும் இங்கு தீவிரமாக இருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து நாளைய தினத்துக்குள் உங்கள் வைத்திய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்காமல் இந்த வைத்திய போராட்டத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருமாறியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு, அத்தோடு வைத்திய துறையானது வைத்திய நிர்வாகத்துக்குள்ளே முறைகேடுகள் இருந்தால் வைத்திய நிர்வாகமே அதை கூடி ஆராய்ந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக நீங்கள் தீர்வுகளை காண வேண்டும். மக்களால் உங்களுக்கு வைத்தியத்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை, எந்த அசௌகரியங்களும் ஏற்படவில்லை. வைத்திய துறையில் உள்ள அதிகாரிகளுக்குள் ஏற்படுகின்ற இவ்வாறான பிரச்சனைகளை அதிகாரிகளாகிய நீங்கள் ஒன்று கூடி அதற்கான முடிவை எடுக்க வேண்டும். மக்களை அசௌகரியத்துக்கு நீங்கள் உட்படுத்தக்கூடாது. அத்தோடு அக்கரைப்பட்டு பிரதேசத்தில் நடைபெற்றால் அக்கரைப்பட்டு பிரதேசத்தில் இருக்கிற வைத்தியர்கள் மட்டும் போராடுவதே சிறந்தது. வைத்தியர்களுக்கு போராடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளில் இருந்தால் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை வட்டாரங்கள் மட்டும்தான் போராட வேண்டும். கிழக்கு மாகாணம் தழுவிய போராட்டத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நீங்கள் வைத்தியத்துறையிலே கல்வி கற்கும் போது இந்த இலங்கை தேசத்திலே உங்களுக்கு அதை இலவசமாக மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் அந்த வைத்திய கல்வியை கற்றீர்கள். அத்தோடு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இன்று உங்களுக்கு சம்பளமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சம்பளங்களையும் பெற்றுவிட்டு சொகுசு வாழ்க்கைகளையும் பெற்றுவிட்டு நீங்கள் மக்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளக்கூடாது. மக்களுடைய உயிரோடு நீங்கள் விளையாடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், தொற்று நோய்கள் அதிகரித்தால் வைத்தியர் அவரை பரிசோதனை செய்து பார்த்தா தான் அவருக்கு டெங்கு தொற்று நோய் இருக்கின்றதா அல்லது எலிக்காய்ச்சல் தொற்று இருக்கின்றதா என்பதனை கண்டறிய முடியும். எல்லா மக்களிடத்திலும் தனியார் வைத்தியசாலையிலே போய் மருந்தெடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. எத்தனையோ பேர் பஸ்ஸுக்கு பணம் இல்லாமலும் அரச வைத்தியசாலைக்கு சென்றால் மருந்து இலவசமாக கிடைக்கும் என்று சொல்லி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பல தூர பிரதேசங்களிலிருந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக 4 நாட்களாக மக்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நீங்கள் இதை கவனத்தில் எடுத்து தயவு செய்து இந்த போராட்டத்தை நாளையுடன் முடிவுக்கு கொண்டு வருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.